ஒரு தர்க்கத்திலே போய் பாரு, என் பிள்ளைகள் பேசுறது நான் பேசுறது யாரா பேச்சு பார்ப்போம், நான் கேட்கறது கேட்டா பதில் இருக்கா பாரு. ஏன் இல்லை? ஏன் ஏன் அவர்களுக்கு அரசியல் இல்லை? எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள் பிள்ளைகள் தர்க்கத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கறது கேட்ட பதில் இல்லை. இந்த நாட்டில், இந்த நிலத்தில், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நாங்கள் வந்தது. 2 பேருக்கும் தான் சண்டை. நான் வந்து அதை செய்வேன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை. ஏன் வந்தபோது ஏன் செய்யலைங்கிற கேள்வி உடனே வந்துருது. இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு எதுக்கு வந்தோம்னே அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியல. அவர் ஆமா, சின்ன எதுன்னு கேட்டா முகம்ன்றவல எப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, அறிவு சமூகமே, ஆன்றோரும் சான்றோரும் இருந்து அரசியல் செஞ்சது. ஞானி அடிகளார், நம்ம பாட்டி அப்பத்தா அஞ்சலை அம்மாள், நம்முடைய பாட்டங்க தாத்தங்கெல்லாம் பாரு. அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர், ராமசாமி படையாச்சி எல்லாம் இருந்து, சிங்கார வேளர், சிவானந்தம், அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாச, MC ராஜா, இங்கே இருக்கிற வரிசையெல்லாம் பாரு. இங்கே பாரு, மறைமலை அடிகள், அது பாரு கியாப்பை விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ எல்லாம் இருந்திருக்கான். இது இடம்பத்தில் கொஞ்சம், திருச்சியில் நிறையா வச்சுருந்தோம், அதுலேயுமே இடம்பத்தில் 5000-10,000 பேர் இருக்கான். என்னை எங்கள் அப்பன், என் தாத்தன். இவன் இங்கெல்லாம் தலைவர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தூக்கிட்டு தெரியான். பைத்தியக்காரப்பள்ளி. ஒரு கோட்பாடு தானடா மான தமிழ் மக்களுக்கு. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்கக்கூடாதுடா. மானமுள்ள ஒருத்தன் தகப்பன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் தன் ரத்தவனாக இருக்கணும்டா. கோட்பாடு வகுத்து நிற்கணும்டா. உடலினை உறுதி செய், கொள்கை வகுத்தினில், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகுங்கிறார். அறிவை விரிவாக்கி கொள்கை வகுத்திருக்கணும். என்ன கொள்கை? தகப்பன் பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதான்டா கோட்பாடு. அடுத்த வீட்டுக்காரன் எங்கள் அப்பா கருப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கான்னா, அடுத்த வீட்டுக்காரன் சிவப்பாக இருக்கான், கொஞ்சம் உயரமாக இருக்கான்னா, அவனை அப்பன்னு சொல்கிறது மானங்கட்டதனம்டா. மானங்கட்டதனம். அது தன்மான இழப்பு இல்லையா? நான் கையேந்தினேன்னு வச்சுக்கிறேங்க, இப்படி தனி மனிதன் சீமான் கையேந்தினா பிச்சை, ஆனால் நாடே கையேந்தினா அது இலவசம். இப்போ நான் ஏந்தினா பிச்சை, நம்ம எல்லாரும் ஏந்தினா இலவசம். இலவசம் இலவசம், பெரிய திட்டம். அது திட்டம் இல்லை, பல லட்சம் கோடி நட்டம். இது ஒரு திட்டம்னு பேசி பீதித்திட்டான். ஒன்று நிறைவேற்ற 2 பக்கம் சொல்கிறோம். நீங்கள் உழைப்பிலிருந்து நம்மளை நுட்பமாக வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம், அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்போ 150 நாள் வேற டெவலப்பு. அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரானது ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டின ஆளில் நான் ஒருத்தன் இருந்தேன். அங்கே தானே இருந்தேன். அப்போ வந்து கை தட்டினேன். 2 ரூபா. அந்த இப்போ மாக்காயக்க தோழர்கள், எங்கள் நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்கள் நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்கள் நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்கள் நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படித்த டிகிரி எல்லாம் டியூட்டி மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா,
வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா. இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வெள்ளரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போணும் எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆகிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்க முடியும். அது ஒரு காலம், இயல்மை, வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்சால் அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமாக மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியல, அவ்வளோதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லு பார்ப்போம். நீ வந்தா என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக்கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி விடு. என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்கிறான். மானம் போயிடுச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவையார் இந்த நிக்கிறான் பார் வரிசையில். பாரா அவன பாரா, அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரா. தீரன் அவன்கிட்ட வெள்ளக்காரங்க, தீரா நீ 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 ஆண்டுக்க, உன்னோட சண்டை வேணாம். ஆனால் 100 விழுக்காடு கப்பா வசூலிச்சு, வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்கிட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீ ஏன் நாட்டை ஆண்டுக்குன்னு. என்னை பாராடு. யார் நாட்டை யார் ஆள்றதுக்குடா உரிமை தர்றது? அடே யாரா நீ? யாரா? தூக்கு தண்டனை தூக்கில் போட்டு தொங்க வச்சாலும் சரிடா, என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களா நாம். அடுத்து பாருடா, அடுத்து பாரு புலித்தவனை பாரு, அடுத்து பாரு மருதுபாண்டியை பாரு, நம்ம பாட்டனை பாரு. தூக்கு பரவாயில்ல, போட்டு தூக்குடா. என்ன வேண்டாம். என்ன எப்பேற்பட்ட ரத்தமடா உனக்கு? சும்மா இந்த தருதலை பயில காலில் விழுந்து 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டு. எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னதை கேளு. நாயா இருந்து 4 வீட்டில் நக்கி சாவதை விட சிங்கமாக இருந்து ஒரு நாள் கரிச்சிட்டு சத்து போடாங்கிறவள. இது புதுச்சேரியில் ஒரு சிறப்பு இருக்குல்ல, அது புதுச்சேரியின் புதல்வன் அவன். நீ சேரின்னு அது ஒரு இழி சொல்ல நினைக்கிற. சேர்ந்து வாழ்கிற மக்கள், சேர்ந்து வாழ்கிற இடம், சேரி. குப்பம்னா குவிந்து, காட்டு குப்பம்னா அது என்ன குப்பம் அப்படின்னு. எப்படி இல்லைடா, மக்கள் கூடி குவிந்து வாழ்கிறதுக்கு இடத்துக்கு பேர் குப்பம்ன்ற பேர். அதனால் இனிமேல் நாங்கள்லாம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி, நாங்கள்லாம் காட்டு குப்பம், மேட்டு குப்பம், திம்ரா சொல்லு. அதனால் எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிட்டு போனால் அது விடிய இருக்கும். அவ்வளோ பிரச்சனையை தந்திருக்காங்க. நாங்கள் யார்? உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அதை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் பிரச்சனை என்னம்மா? இவங்க இப்போ
மக்கள் குறை என்ன, மக்கள்கிட்ட வந்து கனவு என்னன்னு கேட்குறது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிக்கிறது தான். எங்கள் கனவே ஒரே கனவு தான்டா, உங்களெல்லாம் ஒழிச்சிடுறது தான். எப்படி கனவு என்னவா? இருங்க, இப்போ தான் நீங்கள் கொடுத்த காசில் 2 கட்டிங்க போயிட்டு வந்து படுக்கிறேன், கனவு வருதான்னு பார்க்குறேன்னு சொல்லுவோம். எங்கள் கருப்பில் போட்டாங்கல்ல, கருப்பில் என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கான், உட்காந்துருக்கும்போது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு தான் இந்த வரங்க ஒழிச்சு வச்சுருக்கேன்னு இடுப்புலேருந்து ஒரு குவார்ட்டர் எடுத்துருவாப்புல. அது மாதிரி இவங்க மது ஒழிக்கிறது எப்படின்னா குடிச்சே ஒழிச்சு போடுறது. மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டால் கூட்டம் கூட்டமாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மது ஒழிக்கிற மாநாடுங்க, மதுவை குடிச்சு ஒழிக்கிறாங்க. ஒரு புது முயற்சி, புது விதமான முயற்சி தான். வேலையிலிருந்து நம்மளை வெளியேற்றினதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்குது. அதனால் வெளி மாநிலத்தவனை வந்து நிறைச்சிடறான். இங்கே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம இமயவரை பரவி இருந்த இனக்கூட்டம் குறுகி 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 ஒரு காலடியில் சுருங்கி நிற்கிறோம். இப்போ இந்த நிலத்துக்குள்ளே அவன் வந்துட்டான்னா, இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா, நம்ம நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமைகள் ஆயிடுவோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நம்ம உழைப்பில் ஈடுபடணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு தான் வாழும் வளரும். இதான் அடிப்படை. ஒரு அறிவு சமூகம் அப்படிதான் சிந்திக்கும். இப்போ வட இந்திய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வடகிழக்கு மாநிலங்கள் போல் நாங்கள்லாம் திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் போனால் உள்நுழைவு அனுமதி பெறுகிறோம். வீசா எடுக்கிறோம்ல, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட். அப்படி இங்கே புதுச்சேரிக்கு, தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு உள்நுழைவு அனுமதி. யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தது, என்ன வேலைக்கு வந்திருக்க, எங்கே தங்குவ, உன்னுடைய அடையாள அட்டை எது, எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, வா வேலை செய்ய, சம்பளத்தை வாங்க, போயிட. ஆனால் வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நான் அடிமையாயிருவேன், நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவேன். கண்ணு முன்னாடி என் தாய் நிலத்தை இழந்து நாங்கள் நிலமற்ற ஏதிலியர்களாக அடித்து விரட்டப்பட்டோம் ஈழதாயகத்தில். அந்த நிலை இன்னும் ஒரு முறை என் இன சொந்தங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி கொடுக்கணுங்கிறோம். நாங்கள் வந்தால் கொடுப்போம். ஆனால் அவன் வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாத நிலையை உருவாக்கும். எப்படி பண்ணுவோம்? திறன் மேம்பாட்டு பயிற்சி என் பிள்ளைகளுக்கு 12ஆ படிச்சிருக்கியா, 10ஆ படிச்சிருக்கியா, கல்லூரி என்ன முதுகலை படிச்சிருக்கியா, இளங்கலை படிச்சிருக்கியா, பதிவு பண்ணிடு. இப்போ உனக்கு வேலைக்கு என்ன வேணும், என்ன வேலைக்கு வேணும்? துணி கடைக்கு ஆள் வேணுமா? 10 பேர் வேணும், படித்த பெண்கள் ஆண்கள் வேணும். எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் அனுப்பிடுவேன். 1 மாதத்துக்கான சம்பளத்தை இங்கே கட்டிடு. அவன் என்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவான். திறன் மேம்பாடு எது? மது இல்லை. மது வரும் குடிக்கும்போது நினைவு சிந்தனை திறனாக போகுது, உடல் வலிமை போயிடுது. எங்கள் கோட்பாடே உடலினை உறுதி செய்வதுதான். எல்லா இடங்களிலும் படிப்பகமும் உடற்பயிற்சி கூடமும் இருக்கும். இந்த நாட்டை வேற ஒரு நாடாக மாற்றி படைக்கிறமா இல்லையான்னு மட்டும் பாரு, எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. ஒரு ஆகச்சிறந்த ஆட்சி முறையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அதுக்கு தான் இவ்வளவு துடிக்கிறோம் நாங்கள். 2010 தொடங்கிய அரசியல் இயக்கம் எப்போ தொடங்குச்சு? 2009 மே 18 ஈழப்போர் முற்று பெற்று என் இனம் மொத்தமும் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான் தமிழர்கள் என்று முடித்தார்கள். நாங்கள் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று நினைத்தீரோ உலகத்தீரே, அவ்விடத்தை எழுந்தோம் என்று அதே 2010 மே 18 நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வுக்குள் திரளத் தொடங்கினோம். அப்போது எங்களை மிகச் சாதாரணமாக கருதினார்கள். தமிழ் தேசியம் எல்லாம் வெல்லாது என்றார்கள். இன்னைக்கு எங்களை வெல்லத்தான் எல்லா திட்டங்களையும் நுட்பங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களைப் போல எல்லோரும் தனித்து தனித்து போட்டியிடுவது, மக்களை சந்திப்பது, தேர்தல் களத்திலே வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதியை ஏற்பது. எங்களை வென்று காட்டுங்க பார்ப்போம் எவனாவது ஒருத்தன். இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று ஒரு கட்சி இவ்வளவு வாக்கை பெற்றிருக்கிறது என்றால், திமுக இவ்வளவு வாக்கு, ஐயா என்ஆர் காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு, பாரதிய ஜனதா வாக்கு இவ்வளவு,
அதிமுக வாக்கு இவ்வளவு, திமுக காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு சொல்ல முடியாது. ஆனால் நானும் என் பிள்ளைகளும் மானத்தோடு நிமிர்ந்து கை வச்சு சொல்வோம், தன்மானத்தோடு, இது எங்கள் வாக்கு. 100 ஓட்டுனாலும் ஏன் ஓட்டுறா, எங்க ஓட்டுற அப்படி எவனாவது காட்டுவார். கூட்டமா வந்து அடிச்சான், எவன் அடிச்சான்னு தெரியல. அவன் நான் தான் அடிச்சேன். எத்தனை பேர் அடிச்சிய? இது ஒரு கணக்கு. மக்களை தனியாக சந்திக்க துணிவில்லை. ஏன்? நேர்மை, உண்மை இல்லை, செத்துருச்சு. நாங்கள் தோற்றுக்கிறோம். ஆனால் என்ன நிலைப்பாடு? தோல்வி என்பது எமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எமது எல்லை. தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான்டா சரித்திரத்தில் சிறந்த வீரன். தோற்றம் யாருக்கிட்ட? எங்களாத்தால பண்ணிட்ட அண்ணன் தம்பிகிட்ட தோற்றம். எதற்காக தோற்றம்? அவர்களுக்காக தான் தோற்றம். அப்புறம் மறுபடியும் ஏன் தேர்தல் நிற்கிறான்? அவர்களுக்காக தான் நிற்கிறோம். அவன் தான் தோக்கடிக்கிறானே, ஏன் நிற்கிறான்? அதனால தான் நிற்கிறோம். அவர்கள் எங்கள் அருமையை அறிந்து எங்களை அரவணைத்து ஆதரிக்கிற வரை அருகிலே நிற்போம், தொடர்ந்து நிற்போம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றது குத்தொக்க சீர்த்த இடத்துங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். பசிச்சு நிக்குதுரா, கொக்கு பசிச்சு நிக்குதுரா. இந்த மீன் வரும்போது எடுத்து கொத்திரோம்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, பசிக்குது. ஆனால் அந்த மீன் வரும்போது அதே பார்த்துருக்கு, கீழே நிறைய மீன்கள் ஓடுது. அந்த மீன் வரும்போது அதை கொத்தி சாப்பிடலாம். ஆனால் தற்காலிக பசிக்கு இந்த சின்ன மீனை டப்புன்னு ஒரு கொத்தி சாப்பிடுவோம்னு அது சாப்பிடாதுன்றான். ஏன்னா இலக்கை குறி வச்சிருச்சுடா. நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும்னு. அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டுன்று. அரை விழுக்காடு புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. புதுச்சேரியிலே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு பின்னாடி தான் பல கட்சிகள் இருக்கீங்க. என்னடா 3ஆவதா நிக்கிறவன் 1ஆவதா வர முடியாதா? முடியும். 3ஆவதா வருவேன்னு நீ நினைக்கல, வந்துட்டேன். இப்ப 1ஆவதா வர மாட்டேன் நீ எப்படி நினைக்கிற? வருவேன். ஒரு தலைவனுக்கு தகுதியே தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நம்புறோம், நேசிக்கிறோம், அதனால நாங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தா தனிச்சு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய கூட்டணி வச்சு நிக்கிறேன். என் மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவன் தான் வலுவான கூட்டணி வச்சிருக்கான். தொழிற்பூங்காக்களை தொடங்கி வேலை வாய்ப்பை பெருக்குவது, வீராம்பட்டினம், அந்த கீரப்பாளையம், காரைக்கால், இந்த துறைமுகங்களை எல்லாம் பராமரித்து மீனவருடைய வாழ்க்கை தர வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது. ஒவ்வொரு கனவும் எங்களுக்கு ஒவ்வொன்றா செய்வோம். இந்த திறந்த வெளியில் நிலக்கரியை ஏற்றி நாடங்களும் தூசி கூட்டி வச்சுருக்கான். சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுறதே இல்லை அவனுக்கு. எல்லாவற்றையும் சரி செய்யணும், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாவற்றையும் சரி செய்யணும். அதனால தான் என்ன சொல்கிறது, மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறோம். அதனால தான் ஆட்சி மாற்றம் பயனில்லை, ஆட்சி முறையை மாற்றணும்னு சொல்கிறது காரணம் தான். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம் தான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு வரிசையில் நிறுத்து வாக்கு செலுத்துவதெல்லாம் அரசியல். நம்முடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை உருவாக்குறது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவர் கைவிரலில் இருக்குது. அது இம்முறை என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கவனமாக வாக்கு செலுத்தணும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்கிறான். அப்போ உணவிட்டவரை ஒரு தடவையாவது நினை.
உப்பை எதில் இடுவ? உணவில் தான். உணவை யார் தருவா? விவசாயி. உள்ளளவும் நினை என்றால் விவசாயின்னு எத்தனை முறை நினைக்கணும் பாரு. வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்பாய், என்றாவது ஒரு நாள் பொறியாளர், என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞர். ஆனால் 3 வேளை நீ ஒரு வேளாண் குடிமகளை கடக்கிற. உணவை குனிந்து குனிந்து சாப்பிடும்போது அந்த விளைய வைத்த வேளாண் குடிமகனுக்கு நீ நன்றி நன்றி என்று சொல்வதற்காகத்தான் அதை செய்கிற. உட்காருங்க. நீங்கள் இந்த பழக்கத்தை தான் மாற்றணும். கவனத்தை சிதைய விடக்கூடாது. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்ப ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறார் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டின் வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் வீழ்கிறான் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள். இங்கே வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கிறார். நாங்கள் கூட அதான் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் குடிமக்கள் பெற்றிருக்க கடன்களை தள்ளுபடி செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிறார்கள், தள்ளுபடி செய்கிறார்கள். மறுபடியும் வேளாண் குடிமக்கள் ஏன் கடனாளி ஆகிறார்கள்? அதான் கேள்வி. இங்கே சிகரெட்டு தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். செல்போன் தயாரிப்பவன், கார் தயாரிப்பவன், அலைபேசி, மகிழ்வுந்து, மது தயாரிப்பவன், எல்லாம் தயாரிப்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கே உணவை கொடுக்கிற உற்பத்தி செய்கிற வேளாண் குடிமகன் மற்றும் ஏழையாக எளிய மகனாக கடனாளியாக இருக்க காரணம் என்ன? இவர் பான்பராக்கு தயாரித்தார், கடனாளியை விட்டால். இவர் சிகரெட்டு தயாரித்தார், கடனாகி விட்டார். யாராவது இருக்கா? கால் செருப்பு தயாரித்தவன் கூட பணக்காரனாக இருக்கிறான். ஆனால் வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றுகிற விவசாயி மட்டும் ஏன் கடனாளியாக இருக்கிறான்? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். ஏனால் உலகத்தில் எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் மட்டும் அவன் விளை வைக்க பொருளுக்கான உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியவில்லை, வாங்குகிறவன் தான் தீர்மானிக்கிறான். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம் மீனவ சொந்தங்கள் தூண்டி முள் வளைவு கேட்டு கன்னியாகுமரி போனால் அதான் பிரச்சனை, கடலூர் போனால் அதான் பிரச்சனை, புதுச்சேரி வந்தால் அதான் பிரச்சனை. தூண்டில் முள் பாலம் அது போட முடியாதா? ஒரு பாலம் போட்டு கடல் அரிப்பை தடுத்து மீனவர் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஏன் நோக்கம் இல்லை? நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு எழ முடியாத ஒரு வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது என்னது? அது அறியாமை. அந்த அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது மறதி. இந்த மூன்றும் இவர்களுக்கு முதலீடாக இருக்குது. அதுதான் இவங்களுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை. நம்ம மக்களுக்கு இவங்களுக்கு அந்த இது வரலை. எல்லா பிரச்சனைகளையும் மனு கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள். இந்த பிரச்சனையை தந்தவனுக்கே திருப்பி அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அங்கே தான் பிழை நடந்தது. அதை அறிவு சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும்போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உழைச்ச வயிறு உணவு இல்லாமல் காஞ்சு கிடக்குது. எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, உசுறு இருந்தோம் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது. அட தமிழா ரொம்ப நாளா
கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாயி சின்னத்திற்கு போடுங்க ஓட்டை. அப்புறம் பாருங்க நாட்டை. கொஞ்சம் மாற்றுங்க நாட்டை காப்பாற்றுங்க நாட்டை. என் அருமை தமிழ் சொந்தங்களே, புதுச்சேரியில் வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, இந்த நிலத்தில் வருகிற தேர்தலிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவல்கள், என் அன்பு தங்கைகள், என் உடன் பிறந்தார்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் கட்சி வேட்பாளர்கள் என்று கருதாது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக உழைக்க போராட வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும். மற்ற கட்சிகள் இந்த நிலத்தில் வெல்வதென்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் வெல்வதென்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் மாற்றம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள்.